இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 6ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 44 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது: என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள்தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். பாஸ்கா காலத்தின் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் சொல்லுகிறார்: விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. மன்னாவை உண்டவர்கள் இறந்து போனவர்கள். இதோ வாழ்வு தரும் உணவாகி இந்த இயேசு கிறிஸ்துவை உண்பவர்கள் சாகவே மாட்டார்கள். அதுதான் இந்த விண்ணக விருந்தின் மகத்துவம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறுதி உணவின் பொழுது நற்கருணையை ஏற்படுத்தினார். திருப்பலி கொண்டாட்டத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அப்படி அப்பத்தை அந்த இறுதி உணவின் பொழுது தன்னுடைய சீடர்களுக்கு பிட்டு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லோரும் அப்பத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் யூதாசு அப்பத்தை பெறுகின்ற பொழுது அலகை அவனுக்குள்ளாய் நுழைகிறது. சாத்தான் அவனுக்குள்ளாய் நுழைகின்றான். இதோ இயேசு கொடுத்த அப்பம்தானே, இயேசு ஆண்டவர் அங்கேதானே இருக்கின்றார். அலகை எப்படி யூதாசுக்குள் நுழைந்தான்? ஏனென்றால் இந்த யூதாசு இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு இருக்கிறான். அவருடைய உள்ளத்திலே இயேசுவை எப்படி காட்டி கொடுக்கலாம் என்ற எண்ணம் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பலியின் வழியாக ஆண்டவர் இயேசு அந்த விண்ணக உணவை ஒவ்வொரு திருப்பலியிலும் கொடுக்கிறார். அந்த உணவை பெற்றுக்கொண்டதாலே நாம் தூயவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. நம் உள்ளத்திலே தூய்மை இல்லை என்று சொன்னால், கோபமும் வெறுப்பும் பகை உணர்வும் சுயநலமும் பிறரை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் நம் உள்ளத்திலே இருக்கும் என்று சொன்னால், நாம் இந்த திருவிருந்திலே பங்கு பெறுகிற பொழுது அழகைதான் நமக்குள்ளாய் நுழைவான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, குருவானவர் சாதாரணமான அப்பத்தை வசீகர அந்த ஜெபத்தை சொல்லி சாதாரணமான அப்பத்தை ஆண்டவர் இயேசுவின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். அந்த புனிதமான மேன்மையான விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவை நாம் தகுதியான முறையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை தயார் செய்ய வேண்டும்.
குறிப்பாக நம்முடைய தவறுகள் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தி தான் அந்த விருந்தை பெற வேண்டும். எனவே தான் திருப்பலியில் நாம் செய்த பாவங்களை ஏற்றுக்கொள்கிறோம், மனம் வருந்துகிறோம், ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும் என்றெல்லாம் உருகி உருகி நாம் ஜெபிக்கிறோம். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். தூய உள்ளத்தோடு தான் நாம் நற்கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் யூதாசை போல அழகைதான் நமக்குள்ளாய் நுழையும். அதே போல விண்ணிலிருந்து இறங்கி வந்த அந்த வாழ்வு தரும் உணவாகிய இயேசுவை உட்கொள்ளக்கூடிய நாம் அவரை போல வாழ அழைக்கப்படுகிறோம். அவர் எப்படி ஏழை எளிய மக்களின் மீது அக்கறை கொண்டிருந்தாரோ, அவர் எப்படி நோயாளர்களை குணப்படுத்தினாரோ, அவர் எப்படி சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்த மக்களை தேடி சென்று அன்பை வெளிப்படுத்தினாரோ, அதே போல நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். இன்னுமாய் பவுலடியார் சொல்லுவது போல கிறிஸ்துடைய திருவுடலையும் திரு இரத்தத்தையும் தகுதியான முறையிலே நல்ல தயாரிப்போடு பெற்றுக்கொண்ட நாம் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க வேண்டும், வாழ வேண்டும். இந்த நாவினால் நற்கருணையை பெற்றுக்கொண்டு பிறரை குறித்து அவதூறும் குறையும் பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார், பிறரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இதோ இந்த நாளிலே நம்மை நாம் சரி செய்து கொள்வோம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாம் அந்த விண்ணகத்தின் மக்கள். இந்த மண்ணகத்திலே அந்த விண்ணக ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று சொன்ன இயேசு ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். என்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் இவர்களை ஆசீர்வதியும். இதோ இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். குடும்பங்களிலே இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள், சந்தேகங்கள், உறவு சிக்கல்கள், சண்டைகள், வறுமை, கடன் பிரச்சனை, நோய்கள் அனைத்திலும் இருந்தும் குடும்பங்களுக்கு விடுதலை தாரும். ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்தும். எங்கள் பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக. எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் கூட நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளையெல்லாம் ஆசீர்வதியும். எங்கள் முயற்சிகளையெல்லாம் ஆசீர்வதித்து தாரும். இதோ இந்த நாளிலே நாங்கள் எங்களுக்குரிய வாக்குரிமையை சரியாக பயன்படுத்தி நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும். ஆண்டவரே, நாங்கள் எதற்கும் அடிமையாகாமல் உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் சான்று பகரும்படியாய் ஆசீர்வதியும். உலக நாடுகளிடையே அமைதி நிலவும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, எங்கள் மீட்பரே, இதோ இந்த நாளிலும் நல்ல வேலை வாய்ப்பிற்காக, அரசு வேலைக்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களை மன்னித்து உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளும். வெயிலின் தாக்கத்திலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.